வணக்கம். மகர ராசி சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். மகர ராசியில் இருப்பது உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆனால் எத்தகையான சிறப்பான பலன்களை தருவார்? இல்லை, பயிற்சி பெற்றாலும் கெடு பலன்களை மட்டும்தான் தருவாரா என்பதை தசா, நட்சத்திரம், லக்கினம் இவைகளை பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். மகர ராசியில் இருப்பதோ உத்திராடம் நட்சத்திரம். மகர ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுபட்டு வாழ்க்கையில் எண்ணற்ற தோல்விகளும் இழப்புகளும் பல வகையான கஷ்ட நஷ்ட துன்பங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருப்பீர்களா என்றால் இல்லை என்று தான் சொல்லணும். காரணம், நட்சத்திரம் வேறுபடும். ராசி ஒன்றாக இருந்தாலும் நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரமாக இருப்பதினால் இப்போது உத்திராடம் நட்சத்திரத்திற்கு ஆரம்ப தசா சூரிய தசா, அடுத்ததாக சந்திர தசா, அதற்கடுத்ததாக செவ்வாய் தசா, ராகு தசா, குரு தசா, சனி தசா, புதன் தசான்னு தசாக்கள் மாறுபடும். 7.5 சனியில் கூட ஒரு நட்சத்திரக்காரங்க கஷ்டப்படும்போது இதே மகர ராசியில் பிறந்த மற்றொரு நட்சத்திரக்காரங்க பிரச்சனை இல்லாமல் கஷ்டங்கள் ஓரளவுக்கு இருந்தாலும் தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு அவர்களால் செயல்பட முடியும். இதற்கு காரணம் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி கிடையாது. ஒரு விஷயத்தை மகர ராசி மட்டும் இல்லாமல் மேச முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களும் தெரிந்து கொண்டால் மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ 7.5 சனியை சந்திச்சிட்டீங்க. இனிமேல் எந்த சனி பகவான் பாதிப்பாக இருந்தாலும் வெற்றியை தருமா தோல்வியை தருமா என்பதை நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வரக்கூடியது நல்ல நாளா அல்லது கெட்ட நாட்களா என்பதை நீங்களே புரிஞ்சு கொள்ளலாம். இதற்கு காரணம் தசாதான். மகர ராசியில் ராசி மகர ராசி தான், ஆனால் லக்கினம் வேறொரு லக்கினமாக இருக்கும். லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது மகர ராசியான உங்களுக்கு எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாவை மகர ராசி நட்சத்திரங்கள் அந்த தசாவை நமக்கு வாழ்க்கையில் அது நடத்தி கொண்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய தசா கெடு பலன்களை தரக்கூடிய தசாவாக இருந்தால் 7.5 சனி வரும்போது மிகவும் கடுமை காட்டியிருப்பார், கொடுமைகளை செய்திருப்பார். வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததாகவும் எண்ணற்ற துன்பங்களாகவும் இருந்திருக்கும். இதே தசா நல்ல நிலையில் இருந்தவர்களுக்கு பாதகங்கள் குறைந்திருக்கும். கஷ்டங்களாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வழி இருந்திருக்கும். அதை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம்.
ஏழரை சனி விலகியதும் நற்பலன்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்காமல் போனால் என்ன சொல்லுவீங்க? எந்த ஜோதிடரும் நல்ல பலன் போடலை, நல்லதே நடக்கலை, வாய்க்கு வந்த மாதிரி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மன குமுறலும் மன வேதனையும் இருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவாகவும் புரிதலுடன் இருக்கக்கூடிய பதிவாகவே இந்த பதிவு இருக்கும். 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 3 நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் சூரியனி நட்சத்திரத்துக்கு வரலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா? நீங்கள் சூரியனின் நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க. முதல் தசா சூரிய தசா, 2வது சந்திர தசா, 3வது செவ்வாய் தசா, 4வது ராகு தசா, 5வது குரு தசா, 6வது சனி தசா, 7வது புதன் தசா மாறி மாறி வருது இல்லையா? இப்போது உங்களுக்கு என்ன தசா நடக்குன்னு பாருங்கள். அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்த்து நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்தால் இந்த 7.5 சனி கூட பெருசாக தொல்லை பண்ணியிருக்காது. தொல்லையே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கும். எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாமே இழந்துட்டோம், நடு தெருவில் இருக்கோம், வாழ்வாதாரத்துக்கு உண்டான வழி அனைத்தையுமே சனி பகவான் கெடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் கஷ்டங்கள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது, அது சரி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கை இருக்கும். அது இல்லாமல் கெடு பலன்களை தரக்கூடிய தசாவாக இருந்தால்தான் மிகவும் கஷ்டங்களை கொடுக்கும். 7.5 சனி விலகினாலும் கஷ்டங்களாகவும் துன்பங்களாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நல்ல தசானா எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல தசானாக்கா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ராசியிலிருந்து கண்டுபிடிக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு மகர ராசி மகர லக்னமாகவே இருக்கும். மற்ற மகர ராசிக்காரங்களுக்கு லக்னம் வேறொன்றாக இருக்கும், ராசி மகர ராசியாக இருக்கும். அந்த நிலையில் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தசா நல்ல நிலையில் இருக்கா பாருங்கள். இப்போ 7.5 சனிலன்னு கிடையாது, இதுக்கப்புறம் குரு சனி ராகு கேதுக்கள் யார் பயிற்சி பெற்றாலும் தசா எப்படி இருக்குது, அது நல்லா இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லைன்றதை முழுசாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அதை பார்த்தாலே போதும். இப்போ 7.5 சனி நீங்கள் கஷ்டமே துன்பமே நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் தசா வலிமையாக இருந்தால் அவர் விலகியதும் நற்பலன் தான். தைரியமாக இருக்கலாம், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் விலகியதும் நற்பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடுவார். சரி, இப்போது உத்திராடம் நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆரம்ப தசா சந்திர தசா, அடுத்தது செவ்வாய் தசா, அதுக்கு அடுத்தது ராகு தசா, குரு தசா, சனி தசான்னு தசாக்கள் மாறுபட்டு வருது இல்லையா? இப்போ இந்த காலகட்டத்தில் 7.5 சனி விலக போகுது. நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும் உங்ககிட்ட. அந்த நல்லது நடக்கணும்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நாம் சூரியனின் நட்சத்திரத்துக்கு சொன்ன இதே பலன்தான் சந்திரனின் நட்சத்திரமான உங்களுக்கு. அந்த தசா வலிமையாக இருந்தால் உங்களுக்கு சனி பகவான் விலகுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக இருந்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். தசா எப்படி வலிமையாக இருக்கணும்? ராசியிலிருந்து பார்க்கக்கூடாது, நட்சத்திரத்திலிருந்து பார்க்கணும். நட்சத்திரத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தசா நடக்குன்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் லக்கினத்திலிருந்து கணக்கிடணும். உங்களுக்கு ராசி மகர ராசி, நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இப்போது உங்கள் ராசியை விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா மகர லக்னமாகவே இருக்கும், ஒரு சிலருக்கு வேறொரு லக்னமாக இருக்கும். அந்த லக்னத்திலிருந்து கணக்கிடும்போது
கிரகங்கள் ராசிகளில் அமர்ந்திருக்கும். ஆட்சி பெற்றிருக்கிறதா, உச்சம் பெற்றிருக்கிறதா, கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பற்றிருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் 7.5 சனி விலகுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு பல வகையான நற்பலன்களை கொடுக்க சனி பகவானும் முயற்சி செய்வார், கொடுப்பார். உங்களுடைய தசாவும் உதவி செய்யும். பாதகமான தசாவாக இருந்தால் 7.5 சனி விலகியும் இன்னும் நற்பலன் நடக்கலென்ற மன கஷ்டங்கள் இருக்கும். அதற்கு பரிகாரம் நவகிரகத்தை சுற்றி வருவது, குலதெய்வத்தை வணங்குவது, இஷ்ட தெய்வங்களை வணங்குவது. அந்த தசா முடிகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா, அடுத்தது ராகு தசா, குரு தசா, சனி தசா, புதன் தசா, அடுத்ததாக வர கேது தசா, சுக்கிர தசான்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு 7.5 சனி விலகும்போது என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். தசா வலிமையாக இருக்கா? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தசா பாதகமாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் 7.5 சனி விலகியதும் பிரச்சனைகள் தீரணும். தசா தான் சரியில்லையே. சனி பகவான் கொடுக்காமல் இருக்க மாட்டார், கட்டாயம் கொடுப்பார். கெடுத்த கிரகமே கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் மற்றவர்களை குறை சொல்லாமல் குற்றம் சொல்லாத இருக்கின்ற அளவிற்கு வளர்ச்சிகள் இருக்கும். அதிகப்படியான வளர்ச்சியும் இழந்ததை இரட்டிப்பாக பெற வேண்டுமென்றால் தசா வலிமையாக இருக்க வேண்டும். கஷ்டங்களை கொடுத்த கிரகம்தான், நஷ்டங்களை கொடுத்த கிரகம்தான். நன்மைகளையும் செய்யணும். அந்த நன்மையை செய்ய உங்கள் தசா உங்களுக்கு ஒத்துழைச்சா தான் கிரகங்கள் மாற்றம் பெற்று பயிற்சி பெற்று அமரும்போது அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரமும் பார்க்க வேண்டியது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை. கெட்ட இடங்களில் வரும்போது கெட்ட பலனை தருவாங்க, நல்ல இடங்களில் வரும்போது நற்பலன்களை தருவாங்க. எப்பவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு திசா தான். அது நல்லா இருந்தால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இழந்தது பரவாயில்ல, அதை விட 2 மடங்கு நற்பலன்களை பெற்று தரக்கூடிய தசாவாக இருந்தால் கவலையோ கஷ்டமோ மன சஞ்சலமோ மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களை கொடுக்க தசா கிரகங்கள் உதவியாக இருக்கும். பாதகமாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால், இறை நம்பிக்கையுடன் இருந்தால் வருவது அந்த தசானுடைய காலங்கள் முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களும் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.